सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। यानि यानिह गीतानि तद्बालचरितानि च तदि निर्मन्थने काले स्मरन्ते तान्यगायते। துரோணன் தரா என்று சொல்லக்கூடிய இரண்டு பேரும் அஷ்ட வசுக்களுடைய முதன்மையானவராக இருக்கக்கூடியவர்கள், சிரேஷ்டமானவராக இருக்கக்கூடியவர்கள் பிரம்மாஜி இடத்திலே வேண்ட, நாங்கள் பிரஜபூமியிலே போய் பசுமாடுகளை எல்லாம் ரட்சித்துக் கொண்டு அதே நேரத்திலே இறைவனை நாங்கள் பக்தியுடன் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். கடக்க முடியாத இந்த சம்சார தாபத்திலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு இறைவன் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். இறைவனுடைய பக்தி எங்களுக்கு எப்பொழுதும் மாறாமல் இருக்கட்டும். இந்த வரத்தை பிரம்மாஜி இடத்திலே கேட்க பிரம்மாஜியும் கொடுத்து விடுகிறார். அவர்கள்தான் இங்கே நந்தகோபரும் யசோதா பிராட்டியாக வந்திருக்கிறார்கள். அப்போ நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்கள் இன்பகரமானதோ அல்லது இன்பம் இல்லாததோ, அன்பான வாழ்க்கையோ அன்பற்ற வாழ்க்கையோ, இறைவனை நோக்கிய வாழ்க்கையோ அல்லது உலகத்தை நோக்கிய வாழ்க்கையோ, எதுவாக இருந்தாலும் சரி, நாம் கேட்டு பெற்றவை. எது நாம் கேட்கின்றோமோ அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக நான் மேலே வரவே வேண்டும், அதன் மூலமாக நான் உயர என்பதற்காகத்தான் நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு துன்பமே வருகிறது என்றால் துன்பத்தின் மூலமாக எனக்கு பக்குவ நிலை ஏற்பட வேண்டும். ஒருவனுக்கு இன்பம் அதிகமாக இருக்கிறதே, இன்பத்தின் மூலமாக அவன் உயர்வான பொருளை அடைய வேண்டும்.
ஏன்னா ஒவ்வொன்றும் கற்றுக்கொள்வதற்கு, இது எல்லாவற்றிலிருந்தும் விடுபடுவதற்கு, இன்பமோ துன்பமோ மானமோ அவமானமோ பிரியமோ அப்பிரியமோ இதெல்லாம் எதற்காக நம்மை நோக்கி வருகிறது என்றால், நம்மை தயார்படுத்துவதற்காக, நம்மை ஸ்புடம் போடுவதற்காக. அனுபவமே வரல நம்முடைய வாழ்க்கை எந்த நிலையிலும் பிரயோஜனம். நமக்கு புதிய புதிய அனுபவம், என்ன இன்பகரமான அனுபவங்கள் என்னை நோக்கி வர வர அதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள, துன்பகரமான அனுபவம் வர வர அதிலிருந்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் நிறைய இருக்கிறது. இப்ப இவர்கள் இந்த உலகத்திடத்திலிருந்து எந்த அனுபவத்தையும் பெற விரும்பவில்லை. இவர்களுக்கு உலகத்து எந்த அனுபவத்தையோ தீமையோ மானமோ அவமானமோ சீத்தமோ உஷ்ணமோ எதையும் இவர்களுக்கு கொடுக்க போவது இல்லை. இப்போ இவர்களுக்கு என்னதான் வேணும்? எதற்காக இவர்கள் இறைவனிடத்தில் வேண்டுகிறார்கள்? எனக்கு இதுதான் வேண்டும் என்று. இறைவனையே தொழ வேண்டும், வேற ஒண்ணும் இல்லை. இறைவனையே நினைத்துக் கொண்டு வாழ வேண்டும். ஒருவேளை நாம் அந்த மாதிரியான அனுபவத்தை இறைவனிடத்திலே கேட்டிருந்தோம் என்றால், இந்த பிறவிலே அதற்குண்டான வாழ்க்கை முறையை இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை கேட்டு வந்திருக்கிறோம் என்று தெரியாததுனால, இங்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் தான் நமக்கு ரொம்ப 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 பெரியதாகவும், நாம் ஏதோ நிறைய பாவங்கள் செஞ்சதுனாலே இந்த பலனை எல்லாம் அனுபவித்து ஒருவேளை நாம் கேட்டு வந்தது தெரிந்தது என்றால், வேகமாக அதை நோக்கி நாம் போவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இவர்கள் நாராயணனுடைய ஸ்மரணையிலேயே இருக்க வேண்டும், நாராயண பக்தியிலேயே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் துர்கதிம், கடக்க முடியாத சம்சார தாபத்தை நாங்கள் கடப்போம். அப்ப இந்த உலகத்துக்குள்ள வந்தா சம்சார தாபம்னா எதுன்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய அனுபவங்கள் அப்படின்னு நினைச்சுக்க கூட. யாரோ மூணாவது மனிதர்கள் கொடுக்கின்ற அனுபவங்கள், பையன் கொடுக்கின்றது, பொண்ணு கொடுக்கின்றது, கணவன் கொடுக்கக்கூடியது, மனைவி கொடுக்கக்கூடியது, நண்பர்கள் கொடுக்கக்கூடியது, உறவுகள், அது இல்லை. பாவம் அவர்களாம் என்ன பண்ணுவார்கள்? என்னுடைய மனம்தான், என் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான், என் மனதில் இருக்கக்கூடிய முன்ஜென்ம வாசனைகள் தான் என்னுடைய மனதனுடைய தாபத்திற்கு காரணம், வேற யாரும் அல்ல. மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. என்னுடைய மனம்தான் பந்தத்திற்கும் காரணம், என்னுடைய மனம்தான் மோட்சத்திற்கும் காரணம். நாம் இந்த மனதை கடக்க முடியாத இந்த மனம், அதனால தான் பகவான் சொல்றார், என்னுடைய மாயை கடக்க முடியாதது, மம மாயா. பகவான் சொல்ற மம மாயா. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருட்டும் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கு அல்லவா, அதை நீங்கள் முழுமையாக ஒரு இடத்துல ஒன்று திரட்ட
அந்த ஒரே ஒரு மனதனுடைய பரிணாமங்கள், ஒரே ஒரு மனம்தான் விதவிதமான மனமாக நமக்கு தெரிகிறது. அப்போ அந்த மனம் யாரோடது? மம மாயா, பரமாத்மாவுடைய மனம். அந்த மனம் அடப்பதற்கு ரொம்ப 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 அரிதானது அப்படின்னு சொல்றார். மம மாயா துரத்தியா, மிகவும் மிகவும் கஷ்டம். மனதனுடைய பிடியிலிருந்து ஒரு ஜீவன் விடுபடுவது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். மனதனுடைய பிடியிலிருந்து நான் விடுபட வேண்டுமானால் ஒரே வழிதான் இருக்கு. இந்த மனதை இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்காத வரை இந்த மனம் என்னை விடாது. நாம இந்த மனதை இறைவனிடத்திலிருந்து பிரிச்சு எடுத்துட்டு போய் உலகத்திடத்திலே கொடுத்தால் சந்தோஷம் நினைக்கிறோம். ஏற்கனவே மனது தாபம் கொடுக்கக்கூடியது. அதோட சேர்ந்து இந்த மனதை உலகத்தோட கொண்டு போய் இணைத்து விட்டால் கேட்கவே வேண்டாம். ரொம்ப அழகா ராமேஸ்வரம் சொல்றார், தேளே விஷம் நிறைந்தது, அதுல வேற அது கள்ளு வேற குடிச்சிருக்கு. விஷம் நிறைந்த தேள், கள்ளு குடிச்ச தேள். நினைச்சு பாருங்கள், நம்முடைய மனம் ஏற்கனவேயே 3 குணம் என்று சொல்லக்கூடிய வாசனா விஷத்தோட இருக்கு. அதோட விஷயங்கிற கள்ள வேற குடிக்கிறது. சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று சொல்லக்கூடிய 3 விஷயங்களுடைய கல்லை வேற டெய்லி காலையில் எழுந்ததுல இருந்து ராத்திரி வரைக்கும் கள்ள குடிக்கும். பிறவிதோறும் பிறவிதோறும். இந்த மனதோட நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நினைச்சு பாருங்க. இந்த மனதை நான் இறைவனிடத்திலே கொண்டு போய் சமர்ப்பிக்காதவரை, சேர்க்காதவரை நாம் செய்யக்கூடிய எந்த காரியத்தினாலும் பிரயோஜனம் கிடையாது. எந்த காரியத்தினாலும் அந்த மனதை இறைவனின்பால் சேர்க்க என்ன காருண்யம் பாருங்கள் பகவான். நாமெல்லாம் கண்ணுக்கு தெரியா நம் கண் நிறைந்தோட உறவாடணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த தராவுக்கும் துரோணருக்கும் பகவான் நேரடியா வந்துட்டார். அதான் ஆச்சரியம். சூக்ஷ்ம அவஸ்தையிலிருந்து ஸ்தூல நிலைக்கு பகவான் வந்துட்டார். என்னை முழுமையாக நீங்கள் ஸ்தூலத்திலேயே அனுபவித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய குணங்கள், என்னுடைய ரூபம், என்னுடைய உறவு, இது எல்லாவற்றையும் நீங்கள் முழுமையாக அனுபவித்துக் கொள்ளும். அப்போ உங்களுடைய மனம் பற்றி கொள்வதற்கு ஒரு பொருளானது தேவைப்பட்டது. அந்த பொருள் இப்போ நேரடியா உங்க முன்னாடியே இருக்கு. ஏன்னா நமக்கு ஸ்தூலத்தையே பற்றி நாம ரூபத்தையே பற்றி பிடித்து கொண்ட மனதுக்கு நாம ரூபத்தை கடந்து ஒரு பொருளை தியானின்னா மனம் எவ்வளவு அவஸ்தைப்படுகிறது பாருங்க. நாம ரூபத்தை பற்றி கொண்டு மனமே போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நாம ரூபம் கடந்திருக்கின்ற பிரம்மனை பாரேன், பற்றி சிந்தனை செய்யேன். அதனுடன் பாகவதத்துல ஏன் இந்த உருவ வழிபாடு வந்தது, எப்பொழுது வந்தது அப்படின்னு போன ஸ்கந்தம் அதுக்கு முந்தின ஸ்கந்தத்துல சொல்றார். நம்ம 8, 9 பார்க்கவில்லை அல்லவா? அந்த 8, 9ல இந்த தகவல் வருகிறது. ஏன் உருவ வழிபாடு வந்தது? உருவ வழிபாட்டினுடைய அவசியம் எப்ப வந்ததுன்னா, சத்தியயுகத்திலே உருவ வழிபாடு இல்லை. அவர் தன் ஹிருதயத்திலேயே இறைவனுடைய சொரூபத்தை அடைந்து கொண்டிருந்தார்கள். அங்க அறிவுதான் பிராதானம். எப்பொழுது ஒரே ஒரு துவைத பாவம் வருகிறதோ, ஆத்மா வேறு ஜீவன் வேறு என்கின்ற அந்த பாவம் ஏற்பட்டதோ, அப்பத்தான் உருவ வழிபாடு என்பதே வந்திருக்கிறது. திரேதாயுகத்தினுடைய உணரக்கூடிய தேகத்திலே அபிமானம் வந்த போது, அனாத்மாவை ஆத்மான்னு நினைக்கக்கூடிய அந்த ஸ்திதி வந்த போதுதான் இவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு உருவ வழிபாடு, ஆலய வழிபாடு என்பதையே வைத்திருக்கிறார்கள், ஆரம்பித்திருக்கிறார். இப்ப என்ன எடுத்து பாருங்கள், நான் என்னுள்ளே இறைவனை தேட வேண்டியது போய், என்னை தவிர இரண்டாவது பொருள் இல்லை என்பதை தேட வேண்டியது போய், என்னிடத்திலே தேடுவதை விட்டுவிட்டேன், என்னையே இறைவனாக பாவிப்பதையும் விட்டுவிட்டேன், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறை தத்துவத்தையும் சிந்திப்பதற்கு நான் மறந்துவிட்டேன். இப்போ எங்கே போய் என்னுடைய சிந்தனை இருக்கிறது? கல்லிலும் மட்டையிலும் காகிதத்திலும். இதுல போய் நின்றுட்டோம். கடவுள் எங்க இருக்கார்? நான் கல்லுல இருக்கார், மட்டையில இருக்கார், பேப்பர்ல இருக்கார், காகிதத்துல இருக்கார். அதோட நின்னாச்சு. அதுக்கு மேலே நம்முடைய அறிவு விரிவடைந்திருக்கிறதா? நம்மால் அதற்கு மேலே அறிவை விருத்தி அடைய வைத்து எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவனை என்னால் பார்க்க முடிகின்றதா? அவனிடத்துல என்னுடைய மனதை கொண்டு போக முடிகின்றதா என்றால், அதனால்தான் காலையில பார்த்தோம், இறைவனை ஸ்மரித்தல் என்பது எல்லா நிலைகளிலும் இறைவனை ஸ்மரித்தல் என்பது இருந்தால், இறைவனுக்காக செய்யக்கூடிய காரியங்கள், எனக்காக செய்யக்கூடிய காரியங்கள், உலகத்துக்காக செய்யக்கூடிய காரில் என்கின்ற அந்த வேற்றுமை அறிவு நம்மிடத்திலே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. எப்பொழுது 24 மணி நேரமும் இறைவனை நான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ, அதுதான் பக்தி. அப்பேற்பட்டவனுக்கு எந்த சாதனங்களும் தேவையில்லை. இறைவனை ஸ்மரிப்பதற்காக எந்த சாதனமும் தேவையில்லை. 24 மணி நேரம் ஸ்மரித்துக் கொண்டே இருக்கக்கூடியவனுக்கு எதற்காக தேவையில்லாம இன்னொரு சாதனை? வெளிச்சத்திலேயே இருக்கின்றவனுக்கு எதற்கு தேவையில்லாம ஒளி? நமக்கு ஏன் சாதனங்கள் தேவைப்படுகிறது? பாடணும், ஸ்லோகங்கள் சொல்லணும்,
நல்ல ஒரு சேரணும், நல்ல விஷயம். இதெல்லாம் எதற்குடான்னா, மனதை 24 இருக்க முடியாத எனக்கு மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு சாதனங்கள் வேண்டியிருக்கிறது. நாம் என்ன பண்ணிட்டோம்? இந்த சாதனங்களை அப்போ இறைவனோடத்தானே இருக்கேன்னு சொல்றோம். அதாவது இறைவனுக்காக செய்கிறாயா, இறைவன் நினைத்துக் கொண்டே செய்கிறாய். அந்த சாதனத்தை கூட நம்முடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறோம், நம்முடைய அன்றாட வேண்டி பண்ணுகிறோம். இறைவனை மறத்தல் என்கின்ற காரியம் வந்துவிட்டது என்றால், அப்பொழுது நமக்கு நம் முன்னாடி ஸ்தூலமான நிலையிலே ஒரு உருவம் வந்து ஞாபகப்படுத்தும் போது நினைவுக்கு வரும். அந்த ஞாபகப்படுத்தக்கூடிய பொருள் இல்லை என்றால் நினைவில் இருந்து தப்பி விடுகிறது. இறைவன் தரா என்று சொல்லக்கூடிய வசுக்களுடைய அஷ்ட வசுக்களுடைய துரோணருடைய மனைவியாக இருக்கக்கூடியவருக்கு அவள் விரும்பிதானே வந்திருக்கிறாள். இறைவனை நான் ஆராதிக்க வேண்டும், சதா சர்வ காலம் இறைவனை ஆராதிக்க வேண்டும். அதை தவிர வேற ஒரு காரியம் இல்லை. மற்ற காரியங்கள் எல்லாம் இறைவன் நினைத்துக் கொண்டே செய்ய என்னுடைய முழு முக்கியமான வேலை மனம் இறைவனையே ஸ்மரித்தல். இதத்தான் பகவானும் கேட்கிறான் கீதையில. வேற என்ன கேட்கிறான் அவன்? அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாஹா பரியுபாசதே தேஷாம் நித்யாபயுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமி. எப்பொழுது தன்னையே கொடுத்து விட்டாரோ பகவான், அப்பொழுது அனுபவிக்க வேண்டியதானே. ஆனால் கூடவே ஒரு பொருள் இருக்கிறது, நாம் மதிக்க வேண்டிய பொருள் இருக்கிறது, நாம் ஆராதிக்க வேண்டிய பொருள் இருக்கிறது. அது எல்லா வகையிலும் நம்முடைய நன்மைக்காக இருக்கிறது, நம்முடைய உயர்வுக்காக இருக்கிறது, நம்மேல ரொம்ப காருண்யத்துடன் இருக்கிறது, நம்முடைய நலனுக்காக இருக்கின்றது என்று சொன்னால் நாம் அதை எப்போதுமே மதிக்க மாட்டோம். ஏண்டா அண்ணா, ஆங்கிலத்தில் ஒரு பொருள் என்னுடைய உயர்வுக்காக இருக்கிறது, விலை மதிப்பிட முடியாத சொத்து. ஆனா அந்த பொருளுடைய மகா நமக்கு புரிவது இல்லை. சுவாமி விவேகானந்த மகாராஜ் வந்து இந்தியால எல்லா க்ஷேத்திரமும் போனார். மகாத்மியம் நமக்கு புரியல. ஆனால் எப்பொழுது ஐநா சபையில போய் பேசிட்டு வந்தாரோ, அவர்கள் கொண்டாடியதை பார்த்த உடனே நமக்கு இங்க சாது அல்லவா, எங்களால் போற்றப்பட வேண்டியவர் அல்லவா, நாங்கள் அல்லவா அவரை போற்ற வேண்டும்னு இங்க இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் கிளம்பியது, சுயநல கூட்டங்கள் எல்லாம் கிளம்பியது. அதுவரைக்கும் அவர் சீண்டப்படாத ஒரு பொருளாக ரமண மகர்ஷி எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய மக்கள் அவரை கொண்டாடுவதனுடைய சதவிகிதத்தை விட வெளிநாட்டவர்கள் அவருடைய மகாத்மியம் தெரிந்து, நான் 2 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தோமே, வெளிநாட்டில் உயர்ந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு பொறியாளர் கோடிக்கணக்கில் சம்பாதித்து கொண்டிருந்தவன்
35 வயது தான் இருக்கும் அவனுக்கு. அவன் இங்க வந்து 10 வருடம் ஆகிவிட்டதாம். அப்ப பாருங்கள், 25 வயசுல வந்தாச்சு. இங்க திருவண்ணாமலையிலேயே வந்து அவன் வந்து தங்கி விட்டான். வீடு அவன் வந்து இந்திய நாட்டினுடைய பிரஜையாவதற்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். இப்ப அவனுடைய வேலை என்னடானா, முழு நேர வேலை என்னடானா, ரமண ஆசிரமத்துக்கு போவது, பகவானை தியானித்துக் கொண்டே இருப்பது. நமக்கு ரமண மகர்ஷியை தெரிவதை விட அவன் சொல்றான், நமக்கு பாடம் எடுக்கிறான். என்னென்னலாம் அவரால் எனக்கு அனுபவங்கள் ஏற்பட்டது. என்ன காரணம்? மனம் நினைக்க வேண்டிய பொருளை நினைப்பதற்கு தகுதியுடன் இல்லை. எதை நினைத்தால் மனதில் இருக்கக்கூடிய சோகம், மோகம், பயம் போகாதோ அதை மனம் சதா நினைத்து கொண்டே இருக்கிறது. இந்த விஷயத்தை நமக்கு உணர்த்துவதற்காக பகவான் ஒரு அழகான சம்பவத்தை ஏற்படுத்துறார். இவள் தயிர் கடைந்து கொண்டிருக்கிறாள் அல்லவா? இது ஒரு வேலை. தயிர் கடைதல் என்பது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பல வேலைகள்ல ஒரு வேலை தயிர் கடைதல். தயிர் வெண்ணெய் எடுத்தல் என்பது. இப்போ இவள் என்ன கேட்டிருக்கிறாள்? கிருஷ்ணனை நான் சதா நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். வேற எந்த வேலையும் இருக்கக்கூடாது அல்லவா? மனமானது கிருஷ்ண ஸ்மரணையை தவிர வேற ஒன்று இருக்கக்கூடாது. இப்போ கிருஷ்ண ஸ்மரணை இருக்கிறதா இல்லையா? உண்மையிலேயே இவள் என்னை நினைக்க ஆசைப்படுகிறாளா? எல்லா நிலைகளிலும் இவள் என்னை நினைக்க ஆசைப்படுகிறாளா? அல்லது என்னை ஒரு உபத்திரவமான பொருளாக நினைக்கிறாளா? ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே உத்தமமான மனிதர்கள், பகவானே சிவமே எப்போ நினைவுக்கு வருகிறது? எல்லாம் ஓஞ்சி போய் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் நாம் ரொம்ப அன்றைய தினம் உடலாலும் உள்ளத்தாலும் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா இருப்பதை போல இருந்தா, சரி போனா போறது போ, இறைவனை பார்த்துட்டு வரலாம், இறைவனை ஸ்மரிக்கலாங்கிற எண்ணத்துக்கு வரும். இல்லைன்னா என்னடாண்ணா மெதுவா ஸ்மரிச்சுக்கலாம். இப்ப என்ன வந்தது? அவர் ஸ்மரிக்கிறனா அவர் நம்ம கோவப்பட்டுக்க போறாரா? என்னை ஏன் ஸ்மரிக்கவில்லைன்னு கேட்க போறாரா? ஒன்னும் இல்லையே. என்னை ஏன் ஸ்மரிக்காமல் வாழ்கிறாய்ன்னு கேட்க போறாரா? ஒன்னும் இல்லையே. மெதுவா ஸ்மரிச்சுக்கலாம். இந்த பிறவில்னா அடுத்த பிறவில ஸ்மரிச்சுக்கலாம். இப்ப என்ன வந்தது? உலகத்துல ஸ்மரிக்க எவ்வளவு இருக்கு. இப்ப இவள் நாராயணனையே ஸ்மரிக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவளுக்கு தன்னை ஸ்மரிக்க இவள் தயாரிக்கிறாளா என்று பார்ப்பதற்காக மத்தை வைத்துக்கொண்டு தயிரை கடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யசோதா பிராட்டியினுடைய பக்கத்திலே வருகிறார் பகவான். வந்தவர் அவள் வேகமாக மத்தை போட்டு கடைந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? என்ன பண்றார்? அந்த செயல்பாடை நிறுத்தி இவர் நேர மடியில ஏறி போய் உட்கார்ந்துக்கிறார். அவளோ ரொம்ப வேகமாக மத்தை போட்டு கடைந்து கொண்டிருக்கிறார். கைகள் இரண்டு புறமும் முன்னும் பின்னும் அசைய சிரமப்பட்டு கடைந்து கொண்டிருக்கிறார். ஒரு காரியம் செய்தால் உடம்பிலிருந்து வியர்வை என்பது வரும். முகமெல்லாம் வியர்வையுடன் இருக்கிறது. தலைமுடியெல்லாம் சிதறி போயிருக்கிறது. தலையிலே சூட்டிக் கொண்டிருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் கீழே சிதறி கிடைக்கிறது. இந்த நிலையிலே, ஒரு சோர்வான நிலையிலே
வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே, அலங்கோலமான நிலையிலே அவள் இருக்கிறாள். அவள் மடியில ஏறி உட்கார்ந்துக்கிறாள். இதெல்லாம் எதுக்காக காட்டுறாரு பாருங்கள். ஒரு சின்ன சின்ன அசைவு கூட சாஸ்திரத்துல நிறைய சிந்திக்க தூண்டக்கூடியதா இருக்கு. புற செயல்பாடுகளினாலே உடல் சோர்வடையலாம், களைப்பு ஏற்படலாம், வியர்வை வரலாம், அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆபரணங்களாக இருக்கலாம், தலை மயிலாக இருக்கலாம், புஷ்பங்களாக இருக்கலாம், நெற்றியில் இருக்கக்கூடிய சந்தனமோ குங்குமமோ விபூதியோ அல்லது ஸ்ரீசூர்ணமோ எல்லாம் அழிந்து கூட போகலாம். ஆனால் மனம் களையாமல் இருக்கிறதா? மனம் ஒருமுகப்பட்டு இருக்கிறதா? மனம் சோர்வடையாமல் இருக்கிறதா? மனம் இன்னும் அதே ஆரோக்கியமான தன்மையிலே பக்தி கொண்டதாக இன்னும் வீரியத்துடன் இருக்கிறதா? இவ்வளவு கடினமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் போது குழந்தையானது தன்னை நோக்கி வருகின்றது என்றால் தாயினுடைய உள்ளம் ஒருவேளை விரும்பலாம், அல்லது பிறகு நான் உன்னை கொஞ்சிக் கொள்கிறேன் போ என்று வெறுக்கலாம், பிறகு உன்னை பார்க்கிறேன் பேசுகிறேன் சொல்லலாம், உன்னுடன் இருக்கிறேன் சொல்லலாம், அல்லது சேர்த்து வைத்துக் கொள்ளலாம், என்னவென்னா இருக்கலாம். இங்கே பகவான் வரார், மடியிலே ஏறி அமர்ந்து கொள்கிறார். தனக்கு பசிக்கிறது, பால் கொடு என்று கேட்கிறார். தாம் ஸ்தன்ய காம ஆசாத்யே மத்னந்தீம் ஜனனீம் ஹரிஹி கிரஹீத்வா ததிமந்தானம் ஞஷேதத் பிரேதிமாவகன். எனக்கு உன்னுடைய பால், தாயினுடைய பாலை பருக வேண்டும். ஸ்தன்யஹா காமஹா, உன்னுடைய சனத்திலிருந்து எனக்கு பால் வேண்டும், பால் கொடு. தயிரை கடைந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் இந்த குழந்தைக்கு இப்போ பால் கொடுக்கணும். இவள் என்ன பண்ணுகிறாள்? அவளுடைய விலை பார்த்து மத்தை பிடித்து கொண்டவராய் ததிகி மந்தானம் கிரஹீத்வா, இவள் வேகமா எனக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்யாமல் இவள் மத்தை போட்டு வேகமா கடைந்து கொண்டிருக்கிறாளே என்று அந்த செயல்பாட்டை நிறுத்துகிறார். எவ்வளவு சூக்ஷ்மமான செய்தியை சொல்றார் பாருங்கள். இறைவனை பற்றின சிந்தனை வந்துவிட்டால், இறைவனிடத்திலே மனமானது சமாதி நிலைக்கு போய்விட்டால், புறத்திலே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் நின்று விடும் அல்லவா? ஏன் இறைவனை நோக்கி வேண்டாம்? வீட்டிலேயே பாருங்கள், நம்ம தொலைக்காட்சி பெட்டில் ஏதாவது ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது நம்முடைய புற செயல்பாடுகள் எல்லாம் நின்று விடுகின்றதா இல்லையா? யாரிடையாவது பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த பேச்சு நின்று விடுகிறது, அவர்களை பார்ப்பது நின்று விடுகிறது, அவர்கள் சொல்வதை காதிலே கேட்பது நின்று விடுகிறது, நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சரீர செயல்பாடுகள் நின்று விடுகின்றது. முழுக்க முழுக்க அந்த காட்சியவே கண் பார்த்து அதிலேயே மனம் ஒன்றி போய் விடுகிறது, உலகத்தை மறைக்கிறது. இவர்கள் உண்மையிலேயே இறைவனை வழுத்தி இருந்தார்களே ஆனால், இறைவன் தான் எனக்கு வேண்டும், இறைவனைத்தான் நான் ஸ்மரிக்கப் போகிறேன் என்று ஒருவேளை இவர்கள் நினைத்திருந்தாரே ஆனால், இறைவன் முன்னாடி வந்து நின்ற உடனேயே தானாக செயல்பாடுகள் நின்று இருக்க வேண்டுமே, சமாதி நிலைக்கல்லவா இருக்க வேண்டும். செயல் செய்வதனுடைய நோக்கம் செயலற்ற தன்மைக்கு போவதற்கு. கொஞ்சம் கவனமா வாருங்கள் என்னோட, இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. செயல் செய்வதனுடைய நோக்கம்
செயல் அற்ற தன்மைக்கு போவது. செயலை செய்வதற்காக அல்ல, திரும்ப 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 ஒரே செயலை செய்வதற்காக அல்ல, செயலற்ற தன்மைக்கு போவதற்குத்தான் செயல். நான் தொடர்ந்து செயலை செய்து கொண்டே இருப்பேன், செயலற்ற தன்மைக்கு வரமாட்டேன் என்றால் நான் இன்னும் முதிர்வு அடையவில்லை அர்த்தம். மனதால், அறிவால், அனுபவத்தால் இன்னும் நான் முதிர்வு அடையவில்லை. நான் முதிர்வு அடைகின்றேன் என்பதனுடைய அத்தாட்சி என்ன? செயலற்ற தன்மை. செயல் என்னிடத்திலிருந்து தானாக விலகிவிடும். தானாக. இப்ப முதிர்வு என்பது என்னது? மனதனுடைய முதிர்வு என்பது என்னது? நிறைவுதான் முதிர்வு. மனம் நிறைவு அடைய, நிறைவு அடைய, மனதிலே அந்த ஆனந்தம் ஸ்புரிக்க ஆரம்பித்து விட்டது என்றால் எனக்கு புறத்திலே பல கர்மங்கள் தேவைப்படாமல் போய்விடுகிறது. மனதளவிலே நான் ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு பல கர்மங்கள் வெளியிலே தேவையில்லை. எந்த கர்மமானா இருக்கட்டும், சாஸ்திரங்களை சொல்லக்கூடிய நித்திய கர்மங்கள், நிமித்த கர்மங்கள், காமிய கர்மங்கள், அத்தனை கர்மத்தையும் தூக்கி எறிவதற்கு நான் தயார். எப்பொழுது? எப்பொழுது நான் மனதளவிலே நிறைவுடையவனாக ஆகிவிட்டேன் என்றால், நிறைவுடன் ஆகிக் கொண்டிருக்கிறேன் என்றால், எனக்கு பல கர்மங்கள் வெளியிலே தேவைப்படாமல் யாருக்காக நான் செய்ய வேண்டிய அவசியம், எனக்கே நான் கர்மங்கள் தேவைப்படாத போது மற்றவர்களுக்கும் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் நீங்கள் பாருங்கள், தன்னிலையிலே ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்கள் தனக்கு என்றும் எந்த கர்மத்தையும் செய்து கொள்வதில்லை, மற்றவர்களுக்காகவும் அவர்கள் எந்த கர்மத்தையும் செய்வது இல்லை. நாம மன நிறைவு என்கின்ற அந்த அனுபவத்துக்கு வராதனால நமக்காகவும் நம்முடைய உயர்வுக்காகவும் எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டேங்கிறோம், மற்றவர்களுக்காகவும் எந்த கர்மத்தையும் பண்ணுவதற்கு தயாராக. அப்ப நமக்கு செய்யக்கூடிய கர்மம் என்னடான்னா, வெறும் வெறுப்போட கூடிய அகங்காரத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினையை சதா சேர்க்கக்கூடிய கர்மங்களைத்தான் திரும்ப திரும்ப செய்கிறோமே தவிர, அதனால்தான் நம்மால் அந்த கர்மங்களை தொலைக்க முடியவில்லை, தூக்கி எறிய முடியவில்லை. இங்கே நேர நிற்கிறார் பகவான். என்ன என்ன நேர நிற்கிறார் பரமாத்மா. சின்ன உதாரணம் உடனே புரியும். நான் எப்போதுமே நடக்கக்கூடிய உதாரணங்கள் கொடுத்தால் ரொம்ப உடனடியாக மனது ஏற்றும். புத்திர புத்ரி வாத்சல்யம். அந்த குழந்தையானது தன்னுடைய முழு அன்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்குன்னு வச்சுப்போம். தகப்பனுக்கோ, தாய்க்கோ, தாத்தாவுக்கோ, பாட்டிக்கோ, அண்ணாவுக்கோ, அக்காவுக்கோ, தங்கைக்கோ, அல்லது உற்றார் உறவினருக்கோ, சித்தப்பாவுக்கோ, பெரியப்பாவுக்கோ, எல்லோருக்கும் அந்த புத்திர புத்திரி வாத்சல்யமானது தன்னுடைய ஆனந்தத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கு. அது என்னுடைய அன்பை ஆனந்தத்தை எடுத்துக்கோ அப்படின்னு அது நம் மேலே சாய்கிறது, அல்லது நம் மடியிலே இருந்து உட்காடுகிறது, அல்லது தன்னுடைய கவனத்தை முழுக்க
நம்மிடத்திலே வரவேண்டுவதற்காக அதை கூப்பிட்டு பார்க்கிறது, நம்மை தொட்டு பார்க்கிறது, பேசி பார்க்கிறது. நம் முன்னாடி ஒரு அன்புக்கு உண்டான பொருள் எடுத்துக்கோ, இந்த அன்பை எடுத்துக்கோன்னு சொல்லும் போது நான் அதை எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை என்றால், நான் வேறு ஒரு உலகத்துல இருக்கேன்னு வச்சுப்போம், என்னுடைய சுயநலமான ஒரு உலகத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த அன்பு எனக்கு மலினமாக தெரிகிறது. அப்போ இந்த அன்பு கொடுக்க வந்த அந்த அன்பு என்னாகும்? நீ நான் உனக்கு கொடுக்க தயாராக இருந்த போது நீ எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை அல்லவா? ஆகையினாலே நீ எப்பொழுது வேண்டும் என்று கேட்கிறாயோ அப்பொழுது உனக்கு நான் கொடுக்க தயாராக இல்லை. இவன் தன்னுடைய சுயநலமான எல்லாவற்றையும் முடித்துவிட்டு வந்து இவனுக்கு ஆனந்தம் வேண்டும் என்று வரும்போது இந்த குழந்தை இடத்திலே வருகிறான். அந்த குழந்தை சொல்கிறது, எனக்கு வேலை இருக்கிறது, நான் தூங்க போகிறேன். எனக்கு ஆனந்தத்தை கொடுத்து விட்டு தூங்கேன். என்னோட பேசிவிட்டு தூங்கேன். என்னோட 10 நிமிஷமாவது இருந்து விட்டு தூங்கேன். நீ கேட்கின்ற போது கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை. நான் கொடுக்கும் போது நீ வாங்கிக் கொள்ள தயாராக இல்லாத போது நீ என்னிடம் கேட்கக்கூடிய உன்னுடைய சுயநலத்துக்காக என்னிடம் நீ கேட்க வருகிறாய். I am not for that. I am not ready to give. உனக்கு உன்னுடைய காரியம், உன்னுடைய வாழ்க்கை முறைதான் முக்கியம் என்றால் என்னை மறந்து விடு, என்னை இழந்து விடு. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கக்கூடிய அனுபவம் என்றால், சாதாரண ஒரு உறவுக்கே நாம் எவ்வளவு அனுபவங்களை அனுபவிக்கிறோமே, முழு ஆனந்தத்துக்கு சொந்தக்காரன். ஒவ்வொருத்தர் ஹிருதயத்திலும் ஆனந்தமே உருவானவனாய் இருக்கக்கூடிய பகவான் ஸ்தூலமாக வந்து யசோதா பிராட்டிக்கு ஆனந்தம் கொடுக்க தயாராக இருக்கார். இப்ப இந்த ஆனந்தத்துக்கு ஈடாக உலகத்துல எந்த செயலும் செய்து அதனால் வரக்கூடிய எந்த பொருளும் எந்த பலனும் இதற்கு ஈடாக ஒரு ஆனந்தத்தை கொடுக்காது என்று சொன்னால் அதை தூக்கி எறிந்து விட்டு இந்த உயர்வான ஆனந்தத்தை தானே மனம் நாடி இருக்க வேண்டும். என்னை எடுத்துக்கோன்னு வந்து தன்னை கொடுக்கிறார். உன்னுடைய அன்பை பருகுவதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். அப்ப நமக்கு இந்த பகவான் பக்தனுடைய அன்புக்காக பகவான் ஓடோடி வரார். அதை நமக்கு புரிய வைப்பதற்காக உன்னுடைய எனக்கு பால் வேண்டும், உன்னுடைய அன்புக்காக நான் உன்னுடைய அன்பு ஹிருதயத்தை கொடு, அதை நான் எடுத்துக்கொள்ள நீ வேண்டும் என்று கேட்டாய் அல்லவா, நான் எடுத்துக்கொள்ள தயாராகிறேன், கொடு. இவள் இப்போ என்ன பண்ணுகிறாள்? குழந்தைக்கு ஒரு பக்கம் பாலையும் கொடுக்கிறாளாம், இன்னொரு பக்கம் மத்தை போட்டுக்கொண்டு தயிரை. குழந்தை சொல்லுகிறது, இந்த ரெண்டு பார்க்கவேலாம் வேண்டாம், ஒரே முடிவு செய்தால் என்னை மட்டும் ஆராதனை செய்வதை நிறுத்து. ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே இது ஒரு காரியம். கிராமத்துல கொட்டாம்பட்டி, தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறிய ஊர்ல ஒரு சின்ன ஒரு கிராமம் கொட்டாம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஊர்ல என்ன பகவத்கீதை பேச கூப்பிட்டிருந்தார்கள். ராத்திரி 9 to 10. நான் அப்பவே சொன்னேன்,
ராத்திரி 9லிருந்து 10 எல்லாம் அது சரியான நேரம் இல்லப்பா. 7லிருந்து 8 கூட பரவாயில்லை, அல்லது 6லிருந்து 8 கூட பரவாயில்லை. இந்த 9 இல்ல சுவாமிஜி, எங்க மக்கள்லாம் வேலை செய்யனால 8 மணிக்கு தான் அவர்கள் ஓய்வடைவார்கள். 9 மணிலிருந்து நீங்க 10 மணி வரைக்கும் பேசினா நிச்சயமாக கேட்பார்கள். ஊரே திரண்டு வந்து கேட்கும். அதுவும் பகவத்கீதையினுடைய 10வது 11வது அத்தியாயத்தை நீங்கள் சாரமாக சொல்லுங்கள். ஏற்பாடு நல்ல நல்ல உள்ளத்துடன் நாம பெற்ற இன்பம் இந்த உலகம் பெறணும் என்பதற்காக என்னை அழைச்சின்னு போனார் அவருடைய கார்லேயே. அந்த மக்கள் என்னை வரவேற்றார்கள். 9 மணிக்கு துவங்கியாச்சு. நான் 9 மணிக்கு பகவத்கீதையினுடைய 10வது 11வது அத்தியாயத்தினுடைய சாரத்தை சொல்லலான்னு ஆரம்பிச்சா, ஒத்தொத்தரா அவர்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த ஆண்கள் தன்னுடைய துண்டை விரித்தார்கள். உட்கார்றதுதான் விரிச்சிருக்காங்க போல இருக்குன்னு பார்த்தா மெதுவா ஒருத்தர் சாய ஆரம்பிச்சார். என்னப்பா முன்னாடி படுத்து கொண்டிருக்கிறார்கள், உட்கார்ந்து கேட்க சொல்லுங்க, அல்லது எங்கேயாவது அமர்ந்து கொண்டு கேட்க சொல்லுங்கள். முன்னாடி படுத்து கொண்டிருந்தால் எப்படி நான் பேசுவது? இல்ல, அவர் படுத்துக்கொண்டே கேட்பார்கள், நீங்க பேசுங்க. ஒரு பகுதி முழுக்க ஆண்கள் படுக்க, இன்னொரு பகுதி முழுக்க பெண்கள் படுக்க, படுத்துக்கொண்டே பகவத்கீதையை கேட்பார்கள். நான் 10வது நிமிஷம் நிப்பாட்டிட்டேன். படுத்துக்கொண்டு கேட்கலாம் முடியாது, உட்காண்டாலே கேட்க முடியாது. ஏதாவது ஒரு வேலைதான் பார்க்க முடியும். ஒண்ணு கேள் அல்லது தூங்கு. இந்த 2 வேலையெல்லாம் வேண்டாம், நான் கிளம்புறேன். ஒன்று உலகத்தினுடைய அனுபவத்தை நோக்கி போ, அல்லது இறைவனுடைய அனுபவத்தை நோக்கி போ. இறைவனுடைய அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உலகத்து இன்பத்தை நாடாதே. உலக இன்பமும் இருக்கட்டும், நான் இறை இன்பத்தையும் நாடுவேன் என்றால் கிடைக்காது. அப்படின்னா என்ன? உலகத்துக்கு பின்னாடி போக வேண்டாமான்னா, செய்யப்பட வேண்டிய செயல்பாடுகள் இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஜீவனும் இறக்கின்ற வரை செஞ்சுதான் ஆகணும். அது யாரா வேணா இருக்கட்டும், எந்த ஆசிரமத்துல வேணா இருக்கட்டும். ஆனால் உள்ளம் இறைவனிடத்திலே இருக்கிறதா? அதுதான் ரொம்ப முக்கியம். உள்ளம் இறைவனிடத்திலே எப்பொழுதுமே இருந்தது என்றால், செயல்பாடுகள் இருந்தாலும் இல்லாது போனாலும், அதிகமாக வந்தாலும் குறைவாக வந்தாலும், இவனுடைய உள்ளம் எவ்வகையிலும் உலகத்து பொருள்களின் பின்னாடி ஓடாது, மயங்காது, பந்தப்படாது, மோகம் கொள்ளாது, வெறுப்படையாது, சோகம் கொள்ளாது. தன் முன்னாடி நிற்கின்ற பகவான் சொல்றார், என்னை எடுத்துக்கோயேன், என்னை அனுபவியேன். இவ்வளவு உத்தமமான, யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆனந்தம் உன் கையில இப்பொழுது இருக்கிறது. அதை ஏன் நீ எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறாய், பருக மாட்டேன்னு சொல்கிறாய்? எடுத்துக்கொள், பருகிக்கொள். இந்த குழந்தையானது தன்னை கொடுக்க வந்திருக்கின்றது என்கின்ற அந்த உணர்வு புரியாதவளாய், சரி இது அடம் பிடிக்கிறேன் என்பதற்காக என்ன செய்கிறாள்? பாலை கொடுக்கிறாளாம். குழந்தை இப்பொழுது பாலை கொடுத்து கொண்டிருக்கிறது. கவனிங்கள், முக்கியமான இடம். ஸ்நேகஸ்னுதம் ஸ்தனம் அபாய. குழந்தை ஸ்தனத்திலிருந்து பாலை குடித்துக் கொண்டிருக்கிறது. பகவான் பக்தனுடைய பக்தியை முழுமையாக எடுத்துக்கொண்டிருக்கார். இப்ப இங்க பக்தன் தன்னை பகவானிடத்திலே கொடுத்து விட்டான், பகவான் பக்தனிடத்திலே தன்னை கொடுத்து விட்டான். அப்ப இங்க ஜீவபிரம்ம ஐக்கியம் இருக்கு. அப்ப இங்க என்ன இல்லைன்னா, ஜீவத்தன்மை இருக்கக்கூடாது, ஜகத்தை பற்றின ஸ்மரணை இருக்கக்கூடாது. உள்ளம் பகவானுடன் ஒன்றிவிட்டால் ஜீவத்தன்மை இருக்கக்கூடாது, ஜெகத்தை பற்றின ஸ்மரணை இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான பக்தி பாவம், பிரேமை பாவம். பகவானுடன் நான் ஒன்று கலந்து விட்டேன் என்பதற்கு என்ன பிரமாணம் என்றான்னா, ஜீவன் அங்கே இல்லாமல் போவது, ஜெகத் என்பது இல்லாமல் போவது.
இவளுக்கு தன்னை பற்றின ஸ்மரணையும் போகவில்லை, ஜகத்தை பற்றின ஸ்மரணையும் போகவில்லை, தன் தன் கூடையே தனக்கு ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மா என்கின்ற அந்த அறிவும் அவளுக்கு இல்லை. மோகத்தின் காரணத்தினாலே என்ன செய்கிறாளாம்? தன் குழந்தை பரமாத்மா என்று பார்க்காமல், அந்த குழந்தைக்கு அன்னம் கொடுக்கிறோம் என்பதை கூட பார்க்காமல், குழந்தை பால் கொடுத்து கொண்டிருக்க குழந்தையை உதறி தள்ளிவிட்டு கீழே இறக்கி விட்டு என்றால் கீழே கிடத்தி விட்டு கீழே உதறி தள்ளிவிட்டு அடுத்து அந்த பாலாக பார்த்தால் பாலானது பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக அந்த அக்னி பால் இறக்கி வைத்துவிட்டு இங்கே மெதுவாக வரலாம் என்று வருகிறார். எவ்வளவு உயர்ந்த தத்துவத்தை எவ்வளவு அழகாக சொல்லிட்டு போயிட்டார் பாருங்கள். பால் பொங்கி வழிந்தால் என்ன, அழிந்து போனால் என்ன, அல்லது அந்த பாலானது அக்னியிலே பட்டு பொங்கி எழுந்து அக்னியானது வீட்டையே எரித்தால் என்ன? அதுவா முக்கியம்? இறைவனை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டவளுக்கு இந்த இறைவனுடைய ஆனந்தம் உத்தமமான அப்பழுக்கற்ற அந்த அன்பை பெருக வேண்டும் என்று கேட்டவளுக்கு பருகுவதற்கு உண்டான தகுதி மனதிலே இல்லையே. அவளுடைய மனம் எங்கே போகிறது? அல்பமாக இருக்கின்ற உலகத்து விஷயத்தை நோக்கித்தான் போகிறது. பால் பொங்கி போனால், பால் அழிந்து போனால் ஒரு கெடுதலும் இல்லையே நமக்கு. செயல்கள் நின்று போனால், செயல்கள் அழிந்து போனால், நாம் சேர்த்த செல்வங்கள் அழிந்து போனால் ஒரு கெடுதல் இல்லையே நமக்கு. உலகமே அழிந்து போகட்டுமே, நமக்கு ஒரு கெடுதல் இல்லையே. அழியக்கூடாது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஸ்மரணை அல்லவா, அதையல்லவா கேட்டு வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் நான். அப்ப என்னுடைய மனதிலே அந்த ஸ்மரணை போய்விட்டதே. உலகத்து சிந்தனமானது, லோக சிந்தனமானது, நான் செய்யக்கூடிய கர்மங்களானது என்னை இறைவனிடத்திலிருந்து வெகு தூரம் பிரித்து விட்டதை இந்த உணர்வு கூட இல்லாமல் அர்த்தத்துக்காகவும் போகத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் மனதை கொண்டு போய் திணித்து மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த பேரானந்தத்தை துச்சமாக மதிக்கக்கூடிய மனமாக போய்விடுகிறது. இறைவனை பற்றின ஸ்மரணை இல்லாதவர்களுக்கு இறைவனை பற்றின ஸ்மரணை உடையவர்களுக்கு அர்த்தமோ காமமோ தர்மமோ துச்சமாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப 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 கீழானதாக பார்க்கப்படுகிறது. இப்ப இங்க பகவான் தன் முன்னாடி நின்று கொண்டு, தன் பக்கத்திலேயே நின்று கொண்டு, குழந்தையாக இருந்து கொண்டு, நான் உனக்கு அந்த பேரானந்தத்தை கொடுக்கிறேன் என்று சொன்ன போதும் கூட அந்த ஆனந்தத்தை விட்டு அல்பமாக இருக்கக்கூடிய நொடி பொழுது
ஆனந்தத்தை கொடுத்து விட்டு துன்பத்தை கொடுக்க போகின்ற உலகத்து விஷயத்தை நோக்கி மனம் ஓடுகின்றது என்றால் இதுக்கு பேர் பக்தியா? என்ன காரணம்? எல்லா செயலுக்கு பின்னாடியும் இறை தத்துவம் தான் இருக்கிறது. இறைவன் தான் அனைத்துக்கும் உள்ளிருந்தும் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அவனை தவிர இரண்டாவது பொருள் இல்லை. அவன்தான் எனக்குள்ளும் இருக்கிறார். அவனே தான் நான் என்கின்ற அடிப்படையிலே இந்த அறிவும் இல்லை. அவனை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பக்தியும் இல்லை. இப்ப நாம் எதை ரொம்ப மதிக்கிறோம் அப்படின்னா, அனாத்மாவினுடைய வஸ்துக்களை ரொம்ப ரொம்ப மதிக்கிறோம். ஆத்மாவை நாம் மிதிக்கின்றோம். மறக்கின்றோம். கண் முன்னாடி உத்தமமான பொருள் இருக்கு, ஆனந்தமான பொருள் இருக்கு. ஆனால் அதை இந்த பருகுவதற்கு தயார் இல்லை, ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. நினைத்து பாருங்கள். எல்லாருக்கும் தெரியும், தன் வீட்டை தேடி வந்திருக்கக்கூடிய அப்பர் சுவாமி எந்த வஸ்துவை நினைத்தால் தன்னுடைய வாழ்க்கை நிறைவடையுமோ அந்த நாதனை, அந்த குருநாதனை சதா மனதிலே வழுத்தி அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவராய் குருவை தேடி தன் குருநாதன் வந்துட்டார். எல்லாவற்றையும் மறந்தவராய் சிறு குழந்தையை போல கூத்தாடுறாராம், ஓடுறாராம், ஆடுறாராம், பாடுறாராம், கூத்தாடுறாராம். தன் மனைவியை அழைத்து கொண்டு வந்து நமஸ்காரம் பண்ண சொல்றாராம். குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்து நமஸ்காரம் பண்ண சொல்றாராம். பக்கத்துல இருக்கக்கூடிய உற்றார் உறவிகள் எல்லோரையும் அழைத்து கொண்டு தன்னுடைய குருநாதர் வந்துட்டார், என்னுடைய குரு வந்துட்டார். ஏற்பட்ட குரு இறைவனே இங்கே வந்திருக்கும் போது நமக்கு என்ன வேண்டும்? அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.